வெல்கம் டு மாசா ஏஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல இந்திய அரசியலமைப்போட இன்ட்ரடக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்திய அரசியலமைப்பு அப்படி இல்லைன்னா இந்தியன் பாலிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு புக்கு. இந்த புக்கை எழுதுறது யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன பண்ணாரு, இந்த புக்கை வந்து எழுதினார். ஸோ இந்த புக்கு எதுக்காண்டி தேவை, ஏன் வந்து இந்த புக்கை வந்து அம்பேத்கர் வந்து எழுதணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா வந்து 1947க்கு முன்னாடி நம்ம வந்து பிரிட்டிஷ்க்கு கீழே நம்ம இருந்தோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஸோ பிரிட்டிஷ்ட போய் ஜவஹர்லால் நேரு, காந்தியடிகள் இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் போய் இண்டிபெண்டன்ட் கேட்குறாங்க, எங்களுக்கு சுதந்திரம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சுதந்திரம் தாங்கன்னு கேட்ட உடனே அவங்க வந்து கொடுக்கவே இல்லை, ரொம்ப நாளாக போராடுறாங்க. அப்போ இந்த செகண்ட் வேர்ல்டு வார் வருது. அப்போ இந்த ரெண்டாவது வேர்ல்டு வார் வந்ததுக்கு அப்புறம் அவங்களால சமாளிக்க முடியல, இந்தியாவும் சமாளிக்க முடியல, அங்கே இங்கிலாந்துலேயும் பயங்கர பிரச்சனை. ஸோ அப்போ கொடுத்துட்டு போனாலும் அவங்களே என்ன பண்ணுறாங்க, முடிவு பண்ணுறாங்க. அப்போ இவங்க சும்மா கொடுத்துட்டு போனாங்கன்னா இவங்க அடிச்சே செத்துருவாங்க. ஏன்னா இந்தியாவுக்குள்ளாடி அப்போ மிகப்பெரிய ஜாதி சண்டைகள் இருந்துச்சு, மொழி பிரச்சனை இருந்துச்சு, இன கலவரங்கள் இருந்துச்சு, நிறைய குறுநில மன்னர்கள் வந்து அங்கங்கே ஆட்சி செஞ்சுட்டே இருந்தாங்க. திரும்பவும் நம்ம என்ன பண்ணோம், 1947க்கு முன்னாடி, அதாவது பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா சேர, சோழர், பாண்டியர், திருவிதாங்கூர் சமஸ்தானம் இப்படி நிறைய பிரிஞ்சு தான் நம்ம கிடந்தோம். நம்ம யாருமே ஒற்றுமையாக கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒற்றுமையாக இருக்கு. நம்ம வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி சொல்றோம், வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்றோம். ஆனா முன்னாடி அப்படி எதுவுமே கிடையாது. அப்போ அந்த டைம்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்றாங்க, நீங்க இப்படியே இருந்தீங்க அப்படின்னா நாங்க வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு நாங்க போயிருவோம், இண்டிபெண்டன்ட் கொடுத்துட்டு போயிருவோம். ஆனா போன அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க, நீங்க சண்டை போடுவீங்க, நீங்க சண்டை போட்டு திரும்ப திரும்ப அடிச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் நாங்க இல்லைன்னா கூட வேற யாராவது போர்த்துகீசியர்களோ, வேற யாராவது பிரெஞ்சோ, வேற யாராவது வந்து என்ன பண்ணுவாங்க, படையெடுத்து உங்களை வந்து அடிமைப்படுத்திடுவாங்க. ஸோ அதனால நாங்க சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சர் ஸ்டான்ஃபோர்ட் கிரிப்ஸ், சரியா, சர் ஸ்டான்ஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து என்ன பண்றாங்க, நாங்க உங்களுக்கு அனுப்புறோம். ஸோ தமிழ் வந்து கிரிப்ஸ் தூதுக்குழுலாம் நம்ம படிச்சிருப்போம், கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படிங்கிற ஒரு ஆளை அனுப்புறோம். இவர் வந்து உங்களுக்கு வந்து அரசியலமைப்பு அப்படின்னு ஒன்று எழுதுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த அரசியலமைப்பு இருந்தா மட்டும்தான் நீங்க எல்லாருமே வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு கீழே வாழ முடியும். அந்த அரசியலமைப்பு இருந்தாதான் அந்த மன்னராட்சி இருக்காது, மக்களாட்சி வரும். ஸோ மக்களாட்சி இருந்தாதான் உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான வழியில உங்க நாடை வந்து நீங்க கொண்டு போக முடியும். நாங்க சுதந்திரம் கொடுத்தா கூட நீங்க வந்து என்ன பண்ண முடியும், கரெக்டா உங்க நாட்டை வந்து பாதுகாத்து ஆள முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க. சரியா? அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அரசியல் நிர்ணய சபை. சரியா? என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பேர் வந்து என்னது, அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு ஒன்று உருவாக்கி நம்மளோட இந்த புக்கை எழுதுறாங்க, அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு எழுதுறாங்க. ஸோ இந்த புக்கில் அப்போ என்னதான் இருக்கு, இந்த புக்கில் என்னதான் இருக்கு அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா இருக்கு. என்ன இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். சரியா? இந்தியா வந்து எப்படிப்பட்ட நாடு, இந்தியாவோட பரப்பளவு வந்து என்ன, இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்குது, இந்தியா வந்து எப்படி ஆட்சி செய்யணும், இந்தியாவில் வந்து ஒரு குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கணும், ஒரு பிரதம மந்திரி எப்படி தேர்ந்தெடுக்கணும், ஒரு முதலமைச்சர் எப்படி தேர்ந்தெடுக்கணும், ஒரு வார்டு கவுன்சிலர் எப்படி வந்து தேர்ந்தெடுக்கணும், நம்மளோட நீதித்துறையோட அமைப்பு வந்து என்ன, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜினா யாரு, இந்த மாதிரி எல்லாத்தோட டீட்டெயிலுமே வந்து என்ன இருக்கும், கம்ப்ளீட்டா கொடுத்துருப்பாங்க. அவங்களோட அதிகாரங்கள் என்ன, அவங்களோட சம்பளம் என்ன, இதை பத்தி கம்ப்ளீட்டா சொன்ன ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் புக்குக்கு பேர் தான் வந்து என்னது, பாலிட்டி புக், இந்திய அரசியலமைப்பு. ஏன்னா 5 இயர்ஸ்க்கு ஒரு டைம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, ஆட்சி மாறிட்டே இருக்கு. அவங்க இஷ்டத்துக்கு ஆட்சி செஞ்சுட்டு போக முடியாது, அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதுபடிதான் என்ன பண்ண முடியும், ஆட்சி செய்ய முடியும். சரியா? ஸோ இந்த செட் ஆஃப் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த புக்கை எப்படி எழுதுறாங்க, இந்த புக்கு வந்து இல்லை அப்படின்னா, இந்த அரசியலமைப்பு அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா பணக்காரங்க மிகப்பெரிய ஒரு பதவியில் இருப்பாங்க, அதிகாரம் மிக்கவங்க மிகுந்த பதவியில் இருப்பாங்க, ஏழைகள் வந்து வாழவே முடியாது, நம்ம திரும்பவும் அடிமைத்தனமாக தான் இருந்திருப்போம். சரியா?
அப்படி நமக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு சமத்துவம் சம உரிமை கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணமே இந்த புக்கு தான். ஸோ அப்படிப்பட்ட அரசியலமைப்பு தான் படிக்கிறோம். நீங்க எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் நியூஸ் எல்லாம் நீங்க டெய்லி ரீட் பண்ணா உங்களுக்கு தெரியும். சில நியூஸோட வேர்டிங் எல்லாமே தெரியாம இருக்கும். ஆனா இந்த அரசியலமைப்பு நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரியும். அரசியலை வந்து நீங்க பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்கும். சரியா? எப்போதுமே வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்க லைஃபுக்கு நிறைய விதத்துல யூஸ் ஆகும். நம்ம பாஸ் ஆகுறோம் ஃபெயில் ஆகுறோம் ரெண்டாவது விஷயம். கண்டிப்பா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண என்ன பண்ண முடியும், நிச்சயமா பாஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ அதையும் தாண்டி நம்ம ஃபெயில் ஆனா கூட நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நாலேஜ் கிடைக்கும். அந்த நாலேஜ் வந்து நம்மளை அடுத்த லெவல்ல வந்து கொண்டுட்டு போறதுக்கு மிகப்பெரிய உறுதுணையா இருக்கும். சரியா? ஸோ இந்த அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு, யார் யார் என்னெல்லாம் பண்ணாங்க, அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த சாப்டர்ல நம்ம என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டா படிக்கலாம். சரியா? ஸோ இதோட ப்ராசஸ் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1928 நேரு கமிட்டி அறிக்கையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த நேரு கமிட்டி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. நேரு கமிட்டி ரிப்போர்ட் இங்கிலீஷ்ல இதான் இருக்கும். சரியா? ஸோ நேரு கமிட்டி ரிப்போர்ட் நான் வந்து இங்கிலீஷோட பிடிஎஃப் நான் வச்சிருக்கேன். ஸோ நான் ரெண்டு கம்பைன் பண்ணி எடுக்க போறேன். சரியா? ஸோ நேரு கமிட்டி ரிப்போர்ட் சரி 1928 நேரு கமிட்டி ரிப்போர்ட், நேரு கமிட்டி அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நேரு தான் சுதந்திரத்துக்காக நம்ம தெரியும் இந்தியாவோட முதல் பிரதம அமைச்சர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு சுதந்திரம் வேணும், நமக்கு மேல எந்த அதிகார அமைப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்றாரு, ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அவரு கொடுத்து லாகூர் மாநாடு அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராரு. லாகூர் மாநாடுன்னு ஒண்ணு கூட்டுறாரு. லாகூர் மாநாடுனா லாகூர் செஷன் இருக்கும். மாநாடுதான் வந்து என்னது, செஷன். லாகூர் செஷன் அப்படிங்கிற என்ன பண்றாரு, கொண்டு வராரு. சரியா? அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னா முழு சுதந்திரம் வேணும், எங்களுக்கு கம்ப்ளீட்டா எங்களுக்கு சுதந்திரம் வேணும், நாங்க அடிமைப்பட்டு கிடக்க நாங்க விரும்பல அப்படின்னு லாகூர் மாநாடுல என்ன பண்றாங்க, மிகப்பெரிய கோஷம் போடுறாங்க. அது வந்து 1930 என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்பதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த 1929 மாநாடுல அந்த ஜனவரி 26 1930 ஜனவரி 26 சுதந்திர நாளா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே என்ன பண்ணாங்க, கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இந்தியா ஃபுல்லா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. சரியா? நம்மளோட தேசிய கொடியை ஏத்தி எங்கெல்லாம் முடியுமோ அவ்வளோ சந்தோஷமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்னடா எனக்கு சுதந்திரம் கொடுக்கறது, நாங்களே எங்களுக்கான சுதந்திரத்தை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இந்தியா ஃபுல்லா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா 1930 நமக்கு சுதந்திரம் கிடைக்கல. எப்ப கிடைச்சது, 1947 தான் சுதந்திரம் வந்து கிடைச்சது. சரியா? அப்ப இந்த ஜனவரி 26 இந்த டேயை மறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ரீபப்ளிக் டே, நம்மளோட கான்ஸ்டியூஷன் புக் எழுதணும் பாத்தீங்களா, கான்ஸ்டிடியூஷன் இந்த புக்கு எழுதின உடனே அது வந்து என்ன பண்ணிட்டாங்க, அமலுக்கு வருது. கம்மிங் டு ஆக்ஷன். சரியா? கான்ஸ்டியூஷன் கம்மிங் டு ஆக்ஷன் நடைமுறைக்கு வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, அதை ரீபப்ளிக் டே குடியரசு தினம் அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஜனவரி 26 எதனால நம்ம ரீபப்ளிக் டேன்னு வைக்கிறோம்னு தெரியுதா? ஸோ ஜனவரி 26 1930 என்ன பண்ணாங்க, பூர்ண ஸ்வராஜ் டேன்னு கொண்டாடிட்டு இருந்தாங்க. பூர்ண ஸ்வராஜ் டேன்னு கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாலிட்டி புக் எழுதின உடனே ஜனவரி 26 என்ன பண்ணோம், ரீபப்ளிக் டேயை மாத்திட்டோம். அதை மறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம மாத்திருக்கோம். சரியா? கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா 1947க்கு முன்னாடி எந்த நாள சுதந்திர நாளா கொண்டாடுனாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா ஜனவரி 26 1930. இது வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அதனால அதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ பாலிட்டி இங்கிலீஷ்ல அதான் இருக்கும். சரியா? ஸோ ஜனவரி 26 கமிட்டி டிசைடட் டு செலிப்ரேட் இண்டிபெண்டன்ஸ் டே, தட் இஸ் கால் பூர்ண ஸ்வராஜ். சரியா? அந்த டே தான் என்ன சொல்லியிருக்காங்க, ரீபப்ளிக் டே சொல்றாங்க. லேட்டர்ல அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரீபப்ளிக் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்தது பாருங்க 1930, 31, 32 இந்த வட்டமேசை மாநாடு நடக்குது. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், நமக்கு சுதந்திரம் கொடுக்கறத பத்தி தலைவர்கள் எல்லாம் பேசுற அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. 1933 வெள்ளை அறிக்கை வந்து கொடுக்குறாங்க. சரியா? நமக்கு வந்து அரசியலமைப்பு வேணும், நமக்கு வந்து முழு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட் அது வந்து கொடுக்குறாங்க. அதான் கொடுத்துருப்பாங்க இங்க 1930, 31, 32 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும். அப்புறம் ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க, வெள்ளை அறிக்கை வந்து கொடுக்குறாங்க. நமக்கு வந்து சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு வெள்ளையா ஒரு அறிக்கை வந்து கொடுக்குறாங்க. என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் இவ்வளவு குடும்பப்படுத்துறாங்க, நமக்கு சுதந்திரம் இதனால வேணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. சரியா? ஸோ 1934 இந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி அப்படின்னு என்ன பண்றாரு, ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சரி, யாரு கொடுத்தது, எம் என் ராய் ஐடியா.
இவர் ஐடியா கொடுக்க போய் தான் நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த கான்ஸ்டிடியூயன்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம், எழுத ஆரம்பிக்கிறோம். சரியா? ஸோ ஐடியா எமன் ஐடியா கொடுத்து யமனா மாறிட்டார். யாரு? எம்என் ராய். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஎன் ராவ் அப்படின்னு ஒரு ஆளை படிப்போம். பிஎன் ராவ் அப்படின்னு ஒரு ஆளை படிப்போம். இவர் என்னன்னா அட்வைசர். இவர் யாரு? அட்வைசர். இந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியோட அட்வைசர். இவர் யாரு? ஐடியா கொடுத்தவர். இந்த ரெண்டுமே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி, அதாவது அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு ஒன்று அமைச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அரசியலமைப்பு வந்து எழுத முடியும். சரியா? அதான் அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு ஒன்று அமைச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அரசியலமைப்பு எழுத முடியும். அதுக்கு ஐடியா கொடுத்தது யாரு? எம்என் ராய். அதுக்கு ஆலோசகரா இருந்தவர் யாரு? அட்வைசரா இருந்தவர் யாரு? ஆலோசகரா இருந்தவர் யாரு? பிஎன் ராவ். பிஎன் ராவ். இந்த ரெண்டு பேரையும் மறக்காதீங்க. சரியா? ராய் ராவ்னு வரும். ஐடியா பிறகு ஐடியா எமன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடியா எமன். எமன் எமன்னா வந்து எழுந்து ஆங்கிலேயருக்கு எமனா மாட்டார். அப்படிதானே? அவர் ஐடியா கொடுக்க போய் தான் நம்ம வந்து அரசியலமைப்பு எழுத நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. சரியா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 1935 இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அரசியல் நிர்ணய சபை வேணும், ஐஎன்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்திய அரசு சட்டம் 1935 அது மூலமா என்ன பண்ணது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியல் நிர்ணய சபை வேணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, ஏத்துக்கிட்டாங்க. சரியா? 1938 ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாரு அப்படின்னா, சுதந்திர இந்தியாவுக்கு யாருடைய குறுக்கீடும் இல்லாத அரசியலமைப்பு வேணும் சொன்னார். யாருமே இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, எங்களோட அரசியலமைப்பை நாங்களே எழுதிக்கிறோம், நீங்க யாருமே என்ன பண்ணக்கூடாது, இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஒரு டீம் மாதிரி ஒரு ஐடியா வேணா கொடுங்க, ஆனா எங்களோட அரசியலமைப்பை நாங்களே எழுதிக்கிறோம். ஸோ இதுக்காக அரசியலமைப்பு எழுதுறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த அமைப்புக்கு பேர் தான் வந்து என்னன்னா அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரியா? பாத்தீங்களா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து என்ன பண்ணாங்க, அபிஷியலி டிமாண்டட் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி. எம்என் ராய் ஐடியா கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் ஒரு ஆள் சொன்னா யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அதனால ஐஎன்சிங்கிற மாதிரி ஒரு கட்சி வந்து என்ன பண்ணுது, சொல்லுது. அப்போ இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து என்ன பண்றாங்க, அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியா மஸ்ட் பி ஃப்ரேம் வித்தவுட் அவுட் சைட் இன்டர்ஃபரன்ஸ், யாருடைய குறுக்கீடும் இல்லாத ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போதான் பிரிட்டிஷ்க்கு பெரிய பிரச்சனை நடக்குது. இந்தியாவில் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பிரிட்டிஷ்லேயும் அவங்க பயங்கரமா உலக போறதுனால பயங்கரமா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஸோ சொந்த நாடை காப்பாற்றவா இல்லை நம்ம ஆட்சி செஞ்சுட்டு இருக்க நாடை காப்பாற்றவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கர குழப்பம். அப்போ இந்தியா கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க. சரியா? இந்தியா கிட்ட உதவி கேட்குறாங்க. அந்த உதவி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போதான் நம்மளோட இந்தியன் அந்த ஐஎன்சிலாம் டிமாண்ட் வைக்கிறாங்க, எங்களுக்கு வந்து அரசியல் நிர்ணய சபை வேணும், அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து 1940 ஏற்றுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு பேர் வந்து ஆகஸ்ட் ஆஃபர், அரசியல் நிர்ணய சபை அந்த எழுதுறதுக்காக சர் ஸ்டாஃபர்ட் கிரீம்ஸ் அப்படிங்கிற ஒரு கேபினெட் உறுப்பினர் வந்து என்ன பண்றாரு, இந்தியாவுக்கு வராரு. அவர் தான் வந்து என்ன பண்ணாரு, அதுக்கான ஏன்னா நமக்கு தெரியாது அரசியலமைப்புனா எப்படி இருக்கும், அதை எப்படி எழுதணும், அதை எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும், எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அதனால சர் ஸ்டாஃபர்ட் கிரீம்ஸ் என்ன பண்றாரு, அதுக்கான ஒரு டிராஃப்டை வந்து உருவாக்குறதுக்காண்டி வராரு. சரியா? ஸோ இந்த அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து ஏற்றுக்கிட்டதுக்கு அவங்க கொடுத்தாங்கல்ல, அதுக்கு பேர் வந்து எழுது ஆகஸ்ட் ஆஃபர், ஆகஸ்ட் சலுகை அப்படின்னு பேர். சரியா? அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த டிமாண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்பாங்க. சரிவா? அதுக்கப்புறம் 1942 என்ன பண்ணுவாங்க, சர் ஸ்டாஃபர்ட் கிரிப்ஸ் அவர் வந்து வருவாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல் வந்து கொடுப்பாரு. அப்ப கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி வந்து என்ன பண்ணாங்க, உருவாக்குறாங்க. அந்த டைம்ல எவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா 389 மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரியா? ஸோ 389 மெம்பர்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா, இந்தியா ஃபுல்லா இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா 296 வந்து பிரிட்டிஷ் இந்தியால இருந்து, பிரிட்டிஷ் கைக்குள்ள இருந்த இந்தியா. அதுல 11 கவர்னர்ஸ், 4 சீஃப் கமிஷனர் இதாக்குவாங்க. அதுக்கப்புறம் 93 வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட். பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னா சிப்ஸ் அரசுன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் அரசுக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து வரி கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து என்னது டைரக்டா, இந்த 296 டைரக்டா பிரிட்டிஷ் கீழே இருக்கும். இந்த 93 வந்து சிப்ஸ் அரசுகள் இருக்கும். சரியா? இதுல 1946லயே 15 உமன் மெம்பர்ஸ் இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த டைம்லயே 15 பெண்கள் வந்து இந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளில இருந்து இருந்தாங்க. ஸோ இந்தியா ஃபுல்லா இருந்து மெம்பர்ஸ் வந்து கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி இருந்திருக்காங்க. ஏன்னா இந்தியா வந்து ஒரு வேற்றுமையில் ஒற்றுமைக்கான நாடு, நமக்கு தெரியும்.
ஸோ பலதரப்பட்ட மொழிகள் இருக்குது, பலதரப்பட்ட இனங்கள் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாடு இருக்கிறதுனால எல்லா இடத்துல இருந்து இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சட்டத்திட்டம் எழுதும்போது ஒரு சமுதாயத்தை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கிட்ட இருந்தும் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஆலோசனை கேட்டு அதை எழுதுனாங்க. சரியா? ஸோ அதான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாங்க? 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதில் 296 வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்தும் 93 வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ல இருந்து இருந்தாங்க. சரியா? குறிப்பாக எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க? 15 பெண் உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்க. சரியா? அதுல 11 கவர்னரும் 4 முதன்மை கமிஷனர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு வந்து என்ன பண்றாங்க, தேர்தல் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு தலைவர் வேணும், துணைத் தலைவர் வேணும், நிறைய கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால அரசியல் நிர்ணய சபை தேர்தல் வந்து ஜூலை டு ஆகஸ்ட்ல 1946 நடக்குது. சரியா? அதுல 296 உறுப்பினர்கள் என்ன பண்றாங்க, பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல ஐஎன்சி வந்து எவ்வளவு, 208 உறுப்பினர்களும், முஸ்லீம் லீக் வந்து 73 உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. சரியா? சிறிய அமைப்புகள் வந்து 15 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதுல 93 உறுப்பினர்கள் என்ன பண்ணல, யாருமே வரல. 93 உறுப்பினர்கள் என்ன பண்ணல, வரல. ரொம்ப முக்கியமா இந்த அரசியல் நிர்ணய சபையில மகாத்மா காந்தி, எம்ஏ ஜின்னா, இவங்க 2 பேருமே முக்கியமான தலைவர்கள். இவர் வந்து சுதந்திரத்துக்காக போராடினவர், இவர் வந்து முஸ்லீம்ல இருக்கிற மிகப்பெரிய தலைவர். இவங்க 2 பேருமே என்ன பண்ணல, இந்த அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற ஒரு முக்கியமான இதுக்கு வரவே இல்லை. சரியா? அவங்க வந்து பங்கேற்கல. சரியா? ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், கோபாலகிருஷ்ண கோகலே அந்த மாதிரி ஆளுங்க தான் என்ன பண்ணாங்க, பங்கெடுத்துக்கிட்டாங்க. சரியா? ஸோ இதில் பாருங்க, அதான் இதில் கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ்லையும். கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி எலெக்ஷன் நடந்தது 296 சீட்ஸுக்கு. சரியா? அதில் ஐஎன்சி வந்து 208 சீட் வந்து பிடிச்சிருக்காங்க. முஸ்லீம் லீக் வந்து 73 சீட் முடிச்சாங்க. ஸ்மால் குரூப்ஸ் வந்து ஒரு 15 சீட் பிடிச்சாங்க. சரியா? 93 சீட் வந்து என்ன ஆகலை, ஃபில்லே ஆகலை. சரியா? இது வந்து நாட் எலெக்டட் பை த பீப்புள் வந்து எலெக்டட் பண்ணல. அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி உருவாக்குனாங்கல்ல, அந்த மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்க, ஓட்டு போட்டாங்க. அது முக்கியமானது. அதே மாதிரி மகாத்மா காந்தியும் எம்ஏ ஜின்னாவும் பார்ட்டிசிபேட் பண்ணல. கேட்பாங்க, அரசியல் நிர்ணய சபையில மகாத்மா காந்தி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாரான்னு சொல்லி கேட்டா இல்ல, அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 9, 1946ல த ரிட்டன் ஒர்க் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஸ்டார்டட். இது வந்து கொஸ்டின் கேட்பாங்க, எப்போ வந்து கான்ஸ்டிடியூஷன் எழுதக்கூடிய வேலைகள் தொடங்கிச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எப்போ? டிசம்பர் 9, 1946 11 மணிக்கு தொடங்கிச்சு. சரியா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில முஸ்லீம் லீக் வந்து என்ன பண்ணல, நாட் பார்ட்டிசிபேட் பண்ணல. அந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை யாரு தொடங்கி வச்சாங்க அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அவர் தான் பிரசிடென்டா இருந்தாரு. சரியா? அவர் தான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை தொடங்கி வச்சாரு. இதுவும் கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, இறந்து போயிட்டாரு. புரியுதா? அவர் தொடங்கி வச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, டிசம்பர் 9, 1946ல தொடங்கி வச்சுட்டு 2 நாளுக்குள்ளாடி என்ன பண்ணிட்டாரு, இறந்து போயிட்டாரு. ஸோ அதனால யார் வந்தா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர் வந்து என்ன பண்ணாரு, இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அதாவது அரசியல் நிர்ணய சபை நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அதோட தலைவரா வரார். கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அந்த அரசியல் நிர்ணய சபை நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அரசியல் நிர்ணய சபை அதோட தலைவரா வரார். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் தொடங்கி வச்சது யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா தான். அதுக்கப்புறம் தலைவரா இருந்தது யாருன்னு கேட்டாதான் ராஜேந்திர பிரசாத். கம்ப்ளீட்டா ஹோல் இதுக்குமே தலைவரா இருந்தது ராஜேந்திர பிரசாத் தான். அவர் என்ன பண்ணாரு, ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு இறந்து போயிட்டாரு. கொஸ்டின் கேட்டிருக்காங்க, யார் வந்து அரசியலமைப்பை எழுதக்கூடிய வேலைகளை தொடங்கி வச்சாங்க. ஏன்னா முதல் அரசியல் நிர்ணய அந்த கூட்டம் எப்போ யாரால தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா சச்சிதானந்த சின்ஹா தான் நீங்க எழுதணும். சரியா? இந்த ராஜேந்திர பிரசாத் வேற யாரும் கிடையாது, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு, ராஜேந்திர பிரசாத். இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர். சரியா? அந்த முதல் குடியரசுத் தலைவர் யாரு, ராஜேந்திர பிரசாத் தான். சரியா? ஸோ ஹச்சி முகர்ஜி அண்ட் விடி கிருஷ்ணமாச்சாரி இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, வைஸ் பிரசிடெண்டா இருந்தாங்க. சரியா? ஸோ இதுல நிறைய மெம்பர்ஸ் இருந்தாங்க. ரொம்ப முக்கியமானவங்க யாரெல்லாம், ஜவஹர்லால் நேரு இருந்தாரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்தாங்க, மௌலானா ஆசாத் இருந்தாரு, ராதாகிருஷ்ணன் இருந்தாரு, விஜயலட்சுமி பண்டிட் இருந்தாங்க, சரோஜினி நாயுடு இருந்தாங்க. இவங்கெல்லாம் யாரும் ரொம்ப முக்கியமா அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில இருந்தவங்க. சரியா? ஸோ இதே தான் நமக்கு தமிழ்லயும் இருக்குப்பா பாருங்க. ஸோ இந்த முதல் அரசியல் நிர்ணய சபை கூட்டம் இதுல யாரு பங்கேற்கல, முஸ்லீம் லீக் வந்து பங்கேற்கல நம்ம சொன்னோம். சரியா? அவங்க என்ன கேட்டுட்டு இருந்தாங்க, பாகிஸ்தான் வந்து தனி நாடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. சரியா? ஸோ சச்சிதானந்தா வந்து என்ன பண்ணாரு, தலைவரா இருந்தார், தற்காலிக தலைவரா இருந்தாரு. முதல் கூட்டப்பொருள் வந்து என்னது, தற்காலிக தலைவர் தேர்வு ஆகுதான். சரியா? ஸோ அதுதான் வந்து
இதுல வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜேந்திர பிரசாத், அதாவது முதல் கூட்டம் நடந்ததுக்கு அப்புறம் ராஜேந்திர பிரசாத் வந்து சச்சிதானந்த சன்கா இறந்ததுனால அவர் வந்து என்ன பண்றாரு, தலைவரா மாறுறாரு. ஸோ இந்த ராஜேந்திர பிரசாத் வந்து யாரு, அவர் தான் இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர். அகஸ்தி முகர்ஜியும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரியும் துணைத் தலைவரா இருந்தாங்க. அதே மாதிரி இவங்க யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி படிச்சோம். ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், ராதாகிருஷ்ணன் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் துணை குடியரசுத் தலைவர், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. சரியா? டிசம்பர் 13, 1946 ஜவஹர்லால் நேரு வந்து குறிக்கோள் தீர்மானம், அதாவது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வராரு. இந்த குறிக்கோள் தீர்மானம்னா என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு மேல எந்த அதிகார அமைப்பும் இருக்கக்கூடாது, இந்தியா வந்து ஒரு இறையாண்மையான நாடா இருக்குன்னு சொல்றாரு. இறையாண்மைனா நீங்க யோசிச்சு பாருங்க, இறைவன் எல்லா மதத்திலுமே இறைவன் அப்படின்னு ஒரு ஆள் வந்து இருக்கிறாங்க, கண்டிப்பா இருக்கிறாங்க. அப்படிதான் எல்லா மதத்திலையும், ஒரு ஹிந்து மதமா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், ஸோ எல்லா மதத்திலையும் இறைவன் ஒரு ஆள் இருக்காரு. சரியா? ஸோ அந்த இறைவனுக்கு மேல எந்த அதிகார அமைப்பும் கிடையாது. ஸோ அதே மாதிரிதான் இந்தியா வந்து ஒரு இறையாண்மை நாடு. இந்தியாவுக்கு மேல எந்த அதிகார அமைப்பும் இருக்கக்கூடாது, எங்க நாடை வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்ததுதான் வந்து என்னது, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அடுத்தது ஜூலை 22, 1947 இந்திய தேசிய கொடி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரியா? எது மூலியமானா இந்திய சுதந்திர சட்டம், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். சரியா? இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் மூலியமா இந்தியாவோட தேசிய கொடி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்மளோட மூவர்ண கொடி இருக்குல்ல, அது வந்து ஏத்துக்கிட்டாங்க. எப்போ? ஜூலை 22, 1947. சரியா? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர் தான் வந்து என்ன பண்ணாரு, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அரசியல் நிர்ணய சபையோட தலைவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஜி.வி. மாவுலங்கர் அப்படிங்கிறது மக்களவை தலைவரா இருந்தார். இவங்க 2 பேர் தான் என்ன பண்ணிட்டாங்க, இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரியா? அடுத்தது ஆகஸ்ட் 14, 1947 பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு அரசியல் நிர்ணய சபை மீண்டும் கூடியது. ஆகஸ்ட்ல வந்து என்ன ஆகுது, பாகிஸ்தான் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த பிரிவினைக்கு அப்புறம் அரசியல் நிர்ணய சபை என்ன பண்ணாங்க, மீண்டும் கூடுதாங்க. சரியா? ஸோ அதான் இப்போ நம்ம இங்கிலீஷ்லும் கொடுத்துருப்போம். ஜவஹர்லால் நேரு மூட் த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். சரியா? அடாப்டட் இந்தியன் நேஷனல் பிளாக், அடாப்டட் இந்தியன் நேஷனல் பிளாக். சரியா? ஸோ இது வந்து இந்த மவுண்ட் பேட்டன் பிளான் மூலியமா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் கண்ட்ரி, அதாவது நமக்கு நம்மளோட இந்தியா வந்து 2ஆ பிரிப்பாங்க. முஸ்லீமுக்கு தனியாவுக்கு முஸ்லீமும், பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவும் பிரிப்பாங்க. அதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் மூலியமா நம்மளோட நேஷனல் பிளாக் வந்து என்ன பண்றாங்க, ஏத்துக்கிறாங்க. சரியா? அடுத்தது ஆகஸ்ட் 14, 1947 நம்ம சொன்னோம்ல, மீட்டிங் ஹெல்ட் ஆஃப்டர் த செப்பரேஷன் ஆஃப் பாகிஸ்தான். அடுத்து டிராஃப்டிங் கமிட்டி இஸ் ஃபார்ம்டு வித் 7 மெம்பர்ஸ். 7 மெம்பரை வச்சு என்ன பண்றாங்க, டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு. டிராஃப்டிங் கமிட்டில தமிழ்ல வந்து என்னது, வரைவு குழு. அதான் எழுதுறவங்க, வரைவு குழு. அதுக்கு வந்து தலைவரை யார் இருக்காங்க, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அட்வைசரா யார் இருக்கிறாங்க, டி.என். ராவ். ஆல்ரெடி சொன்ன ஐடியா கொடுத்தது யாரு, எம்.என். ராய், மறக்க கூடாது. சரியா? ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரியா? ஸோ இதுல வந்து டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 389 வந்து இருக்கிறாங்க. டிசம்பர் 31, 1947 டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளவு இருக்கிறாங்க, 389 இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி என்ன பண்ணுது, கூடுது. சரியா? டிசம்பர் 31, 1947 அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட், அதாவது சுதந்திரம் கிடைச்சதுக்கு, சுதந்திரம் இல்லை, சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான், கரெக்ட், சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து என்ன பண்றாங்க, கூட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அரசியலமைப்பை எழுதுனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட், செகண்ட் டிராஃப்ட், இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் நம்ம வந்து இப்போ காலேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே காலேஜ் படிக்கும்போது ப்ராஜெக்ட் நம்ம சப்மிட் பண்ணுவோம். முதல்ல ஒரு ரஃப் காப்பி கொண்டு போய் சப்மிட் பண்ணுவோம், அதை கரெக்ஷன் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம திரும்ப போய் சப்மிட் பண்ணுவோம், அதை கரெக்ஷன் பண்ணுவாங்க. இப்படிதான் நம்ம ஃபைனலாக ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்க முதல் வரைவு, இரண்டாம் வரைவு. ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, முதல் வரைவுன்னு சொல்லுவாங்க. இரண்டாம் வரைவு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இது பண்றாங்க. ஃபைனல் டிராஃப்ட் எல்லாம் முடிச்சு அது வந்து எவ்வளவு நாட்கள் இருந்துச்சு, 114 நாட்கள் வந்து என்ன பண்றாங்க, வைக்கிறாங்க, மக்கள் பார்வைக்கு வைக்கிறாங்க. நல்லா பாத்துக்கோங்கப்பா, இதுதான் நாங்க வந்து என்ன பண்ண போறோம், ஃபைனல் பண்ண போறோம், இதுல ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் என்ன பண்றாங்க, பாக்குறதுக்கு வந்து அலோவ் பண்றாங்க. நம்ம அரசியலமைப்பு இப்படிதான் இருக்கும் போது இதுக்கு இந்த சட்டம் வச்சிருக்கோம், பிரதமர் இப்படி தேர்ந்தெடுக்க போறோம், எல்லாமே கம்ப்ளீட்டா வச்சு 114 நாட்கள் மக்கள் பார்வைக்கு இருக்கு, நாங்க ஃபைனல் பண்ண போறோம் அப்படின்னு. அந்த 114 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, கான்ஸ்டிடியூஷனை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இதுதான் நமக்கான அரசியலமைப்பு அப்படின்னு என்ன பண்ணிக்கிறாங்க, அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் இப்போ 26 நவம்பர் 1949 அந்த நாள் தான் நம்ம என்ன பண்றோம், கான்ஸ்டிடியூஷன் டேன்னு சொல்றோம். சரியா? அரசியலமைப்பு தினம் சொல்றோம். என்ன சொல்றோம்,
அரசியல் அமைப்பு தினம் சொல்றோம். இது அந்த 2 டேட்டை மறக்கக்கூடாது. நான் 26 நவம்பர் 1949, 26 ஜனவரி 1950. இது வந்து கான்ஸ்டிடியூஷன் அடாப்டட். இது வந்து கான்ஸ்டிடியூஷன் கம் இன்டு ஆக்ஷன், நடைமுறைக்கு வந்த நாள். கம் இன்டு ஆக்ஷன். இப்போ ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, அடாப்ட் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் நடைமுறைக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாஸ்டாக் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இல்லைன்னா ஒரு பண மதிப்பிழப்பு நடவடிக்கைலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்க வந்து இப்போ 2000 நோட்டை பண மதிப்பிழப்பு பண்றோம்னு சொல்லிடுவாங்க. இந்த டேட்டுக்கு உள்ளாடி பண மதிப்பிழப்பு வந்து நடைமுறைக்கு வருது, இதுக்கப்புறம் செல்லாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இது வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அடாப்ட் பண்ணிட்டு நாங்கள் எங்களுக்கான கான்ஸ்டிடியூஷன் இருக்குது, இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, யாராவது சிற்றரசுகள்லாம் இருந்தீங்கன்னா கிளம்பிருங்கப்பா, இந்தியா வந்து இனி வந்து ஒரு குடியரசு நாடு, ஒரு மக்களாட்சி நாடு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஆட்சி செய்யக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லாத்தையுமே கொண்டு வராங்க. சரியா? 2 டேயை மறக்காதீங்க. சரியா? அதான் தமிழையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல் அரசியல் நிர்ணய சபை இதுல பாத்தீங்க அப்படின்னா 7 பேர் கொண்ட வரைவுக்குழு. இதை மாத்திக்கோங்க. சரியா? ஸோ 7 பேர் கொண்ட வரைவுக்குழு. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் வந்து தலைவரா இருப்பாரு, பி.என். ராவ் வந்து அட்வைசரா இருப்பாரு. நம்ம படிச்சோம். முதல் அரசியல் நிர்ணய சபை கூட்டத்துல 380 உறுப்பினர்கள் இது பண்ணாங்க. அதுல பங்கு பெற்றோர் வந்து எவ்வளவு, 299. பிப்ரவரி 1948ல முதல் வரைவு, 2ஆம் வரைவுலாம் கொடுத்து கடைசி வரைவுல என்ன இருக்கும், 114 நாட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல நான் சொன்னேன், பார்த்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மே 1949ல இந்தியா வந்து காமன்வெல்த் நாடுகளில் மெம்பர் ஆனது. இது வந்து ஒரு காமனான கொஸ்டின். இந்தியா வந்து எப்போ அந்த காமன்வெல்த் நாடுகள் உறுப்பினர்னா மே 1949. சரியா? ஸோ நவம்பர் 26, 1949 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நான் சொன்னது தெரியுமா, ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா நவம்பர் 26 அரசியலமைப்பு சட்ட நாள். நடைமுறைக்கு வந்ததுதான் எப்போ, ஜனவரி 26, 1950. சரியா? அடுத்து ஜனவரி 24 பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவோட தேசிய கீதம், நேஷனல் ஆந்தம், தேசிய பாடல், நேஷனல் சாங், இது ரெண்டுமே ஏத்துக்கிட்டாங்க. சைன் பண்ணது யாரு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர். சரியா? அப்புறம் அரசியல் நிர்ணய சபையோட கடைசி கூட்டம் நடக்குது எப்போ, 24, 1950. நல்லா புரிஞ்சுக்கோங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட்னு ஏதாவது ஒரு வேர்டு படிக்கணும், மேக்சிமம் கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம லாஸ்ட்னு ஏதாவது ஒரு வேர்டு படிக்கணும், அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, மேக்சிமம் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால இது ரெண்டுமே முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபையோட இறுதி கூட்டம் நடக்குது. மொத்தம் இந்த கூட்டம் எவ்வளவு நாள் நடந்துச்சு அப்படின்னா 11 கூட்டம் நடந்திருக்கு. 126 நாட்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த கூட்டத்தை வந்து நடத்திருக்காங்க. அரசியல் நிர்ணய சபை கூட்டம் வந்து நடத்திருக்காங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னா 2 year 11 month 18 days ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 60+ நாடுகளுக்கு போய் என்ன பண்ணிருக்காங்க, அந்த அரசியலமைப்போட மாதிரிகள்லாம் பாக்குறாங்க. ஒவ்வொரு நாடுகளுக்கும் போய் இவங்க என்ன பண்றாங்க, இவங்க எப்படி பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கிறாங்க, இவங்க எப்படி பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்கும் போய் அவங்க என்ன பண்றாங்க, அலசி ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல இருந்து நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் என்ன பண்ணிக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் படிச்சோம் வரைவு அரசியலமைப்பு, டிராப்ட் கான்ஸ்டிடியூஷன் 114 நாள் வச்சிருந்தாங்க. சரியா? சோ இத எழுதுறதுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னா 64 லட்சம் ரூபாய். எப்போ, 1950ல 64 லட்சங்கிறது இன்னைக்கு பல கோடிகள். சரியா? அந்த டைம்ல 64 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட் 2000 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பாருங்க, யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள் வந்து இப்படி எழுதியிருப்பாரு, அதை வந்து திருத்தி கிட்டத்தட்ட 2000 டைம், கிட்டத்தட்ட 2473, எக்ஸாக்டா 2473 டைம் என்ன பண்ணியிருக்காங்க, திருத்தி இருக்காங்க. இன்னும் இந்த அமெண்ட்மெண்ட் முடிஞ்சுதான்னு கேட்டா முடியவே இல்லை. இப்ப கடைசியா கூட சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து நம்ம பண்ணோம். சரியா? சோ நம்மளோட இந்திய அரசியலமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா நெகிழும் நெகிழா தன்மை கொண்டது. சரியா? நெகிழும் நெகிழா தன்மை கொண்டது. ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன பண்ண முடியும், மாத்த முடியும். ஒரு சில விஷயங்களை என்ன பண்ண முடியாது, மாத்த முடியாது. ஸோ நம்ம அரசியலமைப்பு வந்து என்ன பண்ண முடியும், ஒரு சில விஷயங்களை மாத்தலாம். இப்ப இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற நாடு, இது எவன் வந்தாலும் மாத்த முடியாது. சரி, யார் வந்தாலும் மாத்த முடியாது. இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற நாடு. இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி அரசு, மாநில அரசு இருக்கும், மத்திய அரசு இருக்கும், இதெல்லாம் மாத்தவே முடியாது. அதே நேரத்துல ஒரு சில விஷயங்கள் மாத்திக்கலாம். இப்ப அம்பேத்கர் வந்து அந்த டைம்ல எழுதும்போது கம்ப்யூட்டர்லாம் இருந்திருக்கும், இன்டர்நெட்லாம் பெருசா தெரிஞ்சிருக்காது. அப்ப சைபர் கிரைம் போறது, அப்ப அந்த சைபர் கிரைம் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். வேற நிறைய விஷயங்கள், சேலரி, அந்த மாதிரி பிரசிடென்டோட சேலரி, பிரைம் மினிஸ்டரோட சேலரி, இந்த மாதிரி விஷயங்களை மாத்திக்கலாம். ஆனா ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ண முடியாது, மாத்த முடியாது. சரியா? அடுத்தது ஜனவரி 26, 1950 என்ன நடக்குது,
இந்தியா வந்து குடியரசு தினத்தை கொண்டாடிச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு. அப்ப ஏன் குடியரசு தினம் கொண்டாடுறோம்? கான்ஸ்டிடியூஷன் கம் இன்டு ஆக்ஷன். கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வருது, அந்த நாளை நம்ம என்ன பண்றோம்? குடியரசு தினமா கொண்டாடுறோம். 1951 to 52 முதல் பொது தேர்தல் நடக்குது. இப்பவும் பாத்தீங்கன்னா பொது தேர்தல் வந்து இப்ப ரீசெண்டா நமக்கு வந்து என்னது நடந்துச்சு, சரியா? ஸோ இந்த எலெக்ஷன் புரியுதா? இந்த எலெக்ஷன் பத்தின டீட்டெயில் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய டைம் வந்து கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு, சரியா? ஸோ இந்த டைம் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா எலெக்ஷனை பத்தின கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா? ஸோ அடுத்தது நம்ம படிக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா, ஸோ இங்கிலீஷ்ல அதான் கொடுத்துருப்பாங்க. ஜனவரி 24 1950 நம்மளோட நேஷனல் சாங் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். அது அடாப்ட் பண்ணது யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத், சரியா? மொத்தம் 11 செஷன்ஸ் வந்து நடந்திருக்கும். நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதி முடிக்கிறதுக்கு 2 year 11 month 18 days, கிட்டத்தட்ட 60+ நாடுகள் என்ன பண்ணியிருப்பாங்க, ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் வந்து 114 days வந்து இருந்திருக்கும். அந்த டைம்லேயே எவ்வளோ ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க, 64 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2000 அமெண்ட்மெண்ட் வந்து இருக்கும், சரியா? இதெல்லாம் நம்ம வந்து தமிழில் படித்தோம், அதே தான் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ ஜனவரி 26 1950 பார்லிமெண்ட் வந்து கூடும். ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து என்னது, கம் இன்டு ஆக்ஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக் டே வந்து நம்ம என்ன பண்றோம், செலிப்ரேட் பண்றோம், சரியா? ஸோ 1951 52 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் வந்து நடக்குது, சரியா? ஸோ அடுத்து நம்ம படிக்கிறது வந்து என்னன்னா கமிட்டி. என்ன படிக்க போறோம்? கமிட்டி அப்படின்னா குழுக்கள். இந்த அரசியல் நிர்ணய சபையில நமக்கு நிறைய குழுக்கள் இருந்தாங்க, அந்த குழுக்களை பத்தி தான் படிக்கும். நம்ம வந்து டிராப்டிங் கமிட்டி படிச்சோம்னா, வரைவு குழு, அதுக்கு தலைவராக இருந்தது யாரு, டாக்டர் BR அம்பேத்கர். அதே மாதிரி நிறைய குழுக்கள் வந்து இருந்தாங்க, இவங்க ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டாங்க, சரியா? ஸோ யூனியன் அதிகார குழு, யூனியன் அரசியலமைப்பு குழு, மாநில குழுக்கள், இதுக்கெல்லாம் தலைவராக இருந்தது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, சரியா? ஸோ யூனியன்னா யூனியன் பவர்ஸ் கமிட்டி, சரியா? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்னென்ன பவர்ஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரி இருந்தது யாரு, ஜவஹர்லால் நேரு. யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, அதுக்கு தலைவராக இருந்தது யாரு, ஜவஹர்லால் நேரு. ப்ரொவின்ஷனல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல், சரியா? மாகாண குழுக்கள் இல்லைன்னா மாகாண அரசியலமைப்பு குழு சொல்லுவாங்க, சர்தார் வல்லபாய் பட்டேல். இவர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அயன் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் இரும்பு மனிதர், அயன் மேன் ஆஃப் இந்தியா, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அயன் மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் இரும்பு மனிதர், இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ அயன் மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் இரும்பு மனிதர் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, நம்ம வீட்டிலலாம் பார்த்துருப்போம், நம்ம சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் கூட எக்கச்சக்க சண்டை இருக்கும், பேச மாட்டோம், கல்யாண வீட்டுக்கு போக மாட்டோம், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இப்படி நம்ம ஒரு சின்ன ஃபேமிலியை நம்மளால ஒன்னா சேர்க்க முடியல. ஆனா வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணார் அப்படின்னா இந்தியாவே ஒன்னா சேர்த்தார். யோசிச்சு பாருங்க, அந்த டைம்ல நம்ம சேர சோழ பாண்டியன் அடிச்சிட்டு இருந்தோம், அங்க வந்து முகலாயர்கள், டெல்லி சுல்தான்கள், மராத்தியர்கள், கேரளாவில் பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானம், இப்படி நம்மளே அடிச்சிட்டு இருக்கோம். திடீர்னு வாங்கடா எல்லாரும் வாங்க, எல்லாரும் இந்தியான்னு ஒரு நாடை உருவாக்க போறோம் அப்படின்னு சொன்னா யார் வருவா? வரமாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதை அவர் வந்து பேசி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்தியான்னு ஒரு நாடை உருவாக்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு. அதனால அவர் என்ன பண்றோம், அயன் மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் இரும்பு மனிதன் சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா வரைவு குழு, இதுக்கு தலைவராக இருந்தது யாரு, டாக்டர் BR அம்பேத்கர். வரைவு குழு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ அது மாதிரி நம்ம இந்த அடிப்படை உரிமைகளை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் எழுதியிருப்போம். அது வந்து சிறுபான்மையினர்கள் மற்றும் ட்ரைபலுக்கு, SC STக்கும் ட்ரைபலுக்கு வந்து நிறைய இது வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு தலைவராக இருந்தது யார் அப்படின்னா அடிப்படை உரிமைகளுக்கு வந்து JB கிருபலானி தலைமையில் இருந்தார், ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு. சிறுபான்மையினர் துணைக்குழு, சரி, அதுக்கு தலைவராக இருந்தது யாரு, ஹஸ்ஸி முகர்ஜி. சிறுபான்மையினர் அப்படின்னா ஷெட்யூல்ஸ், மைனாரிட்டி சப் கமிட்டி சொல்லுவாங்க. சிறுபான்மையினர் யாரு, மைனாரிட்டிஸ், சரியா? சிறுபான்மையினர் வந்து எதை சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் முஸ்லீம் யாரு, சிறுபான்மையினர் நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில பாப்புலேஷன் வந்து ஒரு சில ரிலீஜியன் வந்து ரொம்ப அதிகமா இருப்பாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் வந்து ரொம்ப அதிகம்,
ஸோ கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஸோ அப்படி கம்மியா இருக்கிறது வந்து என்னது, சிறுபான்மையினர் அப்படின்னு நம்ம அர்த்தம். சரியா? அடுத்து வடகிழக்கு மாகாணங்கள்ல இருக்கிற அந்த அசாம் அந்த மாதிரி இதுல இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதுக்கு யாரு தலைவரா இருந்தார் அப்படின்னா கோபிநாத் பாட்டோலி அப்படிங்கிறது தலைவரா இருந்தாங்க. அசாமை தவிர மீதி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த பழங்குடியின பகுதிகளுக்கு தலைவராக இருந்தது யார் அப்படின்னா ஏவி தாக்கர். சரியா? அப்ப ரூல்ஸ் வரைவு குழு, வழிகாட்டும் குழு, சரியா, இதுக்கெல்லாம் தலைவராக இருந்தது யாரு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இதையும் படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வரைவு குழு. இந்த வரைவு குழுக்கு தலைவராக இருந்தது யாரு, டாக்டர் BR அம்பேத்கர். நமக்கு தெரியும். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி இவரை வந்து நவீன மனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவீன மனு. அந்த காலத்துல இந்த மனுஸ்மிருதி அப்படிலாம் வந்து நிறைய இந்த ஹிந்துக்களோட இதெல்லாம் இருக்கும். ஸோ அதான் வந்து மனுன்னு சொல்லியிருக்காங்க. மாடர்ன் மனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? பாருங்க இதுல கொடுத்துருப்பாங்க. த மாடர்ன் மனு ஆஃப் இந்தியா அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க, அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கோபாலசாமி ஐயங்கார் இருந்திருக்காரு. இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு 4 பேரை கொடுத்துட்டு யாரு வரைவு குழுல மெம்பரா இல்லைன்னு கேட்பாங்க. அப்ப யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் நீங்க என்ன பண்ண முடியும், எழுத முடியும். அதனால இதை படிச்சுக்கோங்க. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், KM முன்சி, சரியா, சையத் முகமது சதுல்லா, அப்புறம் மாதவ ராவ். இவர் வந்து PL மித்ராவுக்கு பதிலா என்ன பண்ணாரு, வந்தாரு. சரியா? PL மித்ரா வந்து உடல்நிலை என்ன பண்ணிட்டாரு, எனக்கு வேண்டாம், ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. சரி, அடுத்த TT கிருஷ்ணமாச்சாரி. இவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா TP கைதான். அவர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து என்ன பண்ணாரு, மாறினார். அது தப்பா சொன்னேன். அதான் கிருஷ்ணமாச்சாரி இருந்தாரு, அவர் இறந்ததுக்கு அப்புறம் 48ல யாரு, TP கைதான வந்து என்ன பண்ணாரு, மாத்துறாரு. ஓகேவா? ஸோ TP கைதான் இறந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு, TT கிருஷ்ணமாச்சாரி வந்து வாராரு. சரியா? ஸோ இது வந்து நான் 2-3 டைம் கன்ஃபியூஸ் பண்ணி சொல்லிட்டேன். நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது இதுல வந்து நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மினிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து நிறைய டைம் கேட்டுட்டு இருக்காங்க. சரியா? ஸோ ஜவஹர்லால் நேரு அவர் தான் வந்து என்னது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. சரியா? அவர் வேற எதுக்கெல்லாம் மெம்பரா இருந்தாரு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் காமன்வெல்த் ரிலேஷன், ஃபாரின் மினிஸ்டர், சயின்டிபிக் ரிசர்ச், இது எல்லாத்துக்குமே யார் இருந்தாங்க, ஜவஹர்லால் நேரு வந்து என்ன பண்ணாரு, மினிஸ்டரா இருந்தார். சரியா? அதுல கொடுத்துருப்பாங்க. வெளி விவகாரங்கள் எக்ஸ்டர்னல் அமைச்சர், வெளி விவகாரங்கள், பொது செலவு உறவு, வெளியுறவு அமைச்சர், அறிவியல் ஆராய்ச்சி, இதுக்கெல்லாம் தலைவராக இருந்தது யாரு, ஜவஹர்லால் நேரு. அமைச்சரா இருந்தது சர்தார் வல்லபாய் பட்டேல். சரியா? சர்தார் வல்லபாய் பட்டேல். சரியா? ஹோம் ஆஃபீஸ், ஹோம் அண்ட் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் ஸ்டேட்ஸ். சரியா? உள்துறை அமைச்சரா, ஹோம் ஆஃபீஸ் உள்துறை அமைச்சரா இருந்தாரு. தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சரா இருந்தது யாரு, சர்தார் வல்லபாய் பட்டேல். சரியா? இதுல பாத்தீங்க அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேஷன் தப்பா இருக்கு, வீடு கிடையாது, உள்துறை. சரியா? உள்துறை அமைச்சர். அது ராஜேந்திர பிரசாத், உணவு மற்றும் விவசாயம். சரியா? ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் இருந்தாரு. மௌலானா அபுல் ஆசாத் எதுக்கு இருந்தாரு, எஜுகேஷனுக்கு இருந்தாரு. சரியா? ஜான் மத்தாய் அப்படிங்கிறது எதுக்கு இருந்தாரு, ரயில்வே மற்றும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து இருந்தாரு. அதுக்கப்புறம் சர்தார் பல்தேவ் சிங் பாதுகாப்பு, டிஃபென்ஸ்க்கு வந்து இருந்தாரு. ஜக்சீவன் ராம் தொழிலாளர், லேபர், அதோட இதுக்கு வந்து இருந்தாரு. சரியா? CH பாபா அப்படிங்கிறது எதுக்கு இருந்தாரு, காமர்ஸ்க்கு இருந்தாரு, வணிகத்துக்கு இருந்தாரு. அடுத்தது ரஃபி அகமது கித்வாய், தொடர்பு, கம்யூனிகேஷனுக்கு இருந்தார், கம்யூனிகேஷன். ராஜகுமாரி அம்ரித் கவுர் அவர் வந்து ஆரோக்கியம், ஹெல்த் மினிஸ்டர் இருந்தார். அம்பேத்கர் வந்து என்ன இருந்தாரு, சட்டம் இருந்தார், சட்ட அமைச்சரா இருந்தார். டாக்டர் BR அம்பேத்கர் சட்ட அமைச்சர் இருந்தார், லா மினிஸ்டர் இருந்தார். RK சண்முகம் செட்டி அவர் வந்து என்னது, நிதி அமைச்சரா இருந்தார், ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தார். யாரு, RK சண்முகன் செட்டி. SP முகர்ஜி அவர் வந்து என்ன இருந்தாரு, தொழில்துறை மற்றும் சப்ளை, இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சப்ளைஸ் இருந்தாரு, தொழில்துறை மற்றும் விநியோகத்துறையில இருந்தார். சரியா?
என்வி காட்கில் அப்படிங்கிறது ஒர்க்ஸ் மைண்ட்ஸ் அண்ட் பவர் சுரங்கம் அப்படி எரிசக்தி துறைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தலைவராக இருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், சாலியன் ஃபீச்சர்ஸ், அந்த புக்கில் என்னெல்லாம் இருக்குது, அதாவது அரசியல் புக்கில் என்னெல்லாம் இருக்குது, ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ பாலிட்டி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இதுலேருந்து என்ன பண்ணலாம், ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் கிளாஸஸ் வந்து தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட டிஜிட்டல் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் டெய்லி வந்து என்ன பண்ணலாம், ஒரு இன்ஸ்டியூட் போய் நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், வீட்டில் இருந்தே நீங்கள் படிக்க முடியும். டெய்லி கிளாஸ், டெய்லி டெஸ்ட், அசைன்மெண்ட்ஸ், வீக்லி டெஸ்ட் அப்படின்னு என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட்டாக உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படியாவது படித்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம், இந்த கோர்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.